என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது இந்த நொடியிலேயே நான் உன்னோடு இருக்கிறேன். உன் அருகில் அமர்ந்து உன் இதயத்தை தொட்டு உன் காதுகளில் மெதுவாக பேசுகிறேன். நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ கவனிக்கப்படாமலும் இல்லை. நீ சிரிக்க முயற்சி செய்தாலும் உன் உள்ளம் நிறைய பாரம் சுமந்திருக்கிறது என எனக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்லாத கண்ணீர், நீ இரவுகளில் உதிர்த்த மூச்சு, நீ மனதுக்குள் கேட்ட கேள்விகள் எல்லாமே எனக்கு தெரியும். என் பிள்ளையே, நீ இவ்வளவு நாளாக பொறுமையோடு காத்திருந்தாய். நீ விழுந்தும் எழுந்தாய். நம்பிக்கை தளர்ந்த நாளிலும் என்னை முழுவதாய் விட்டுவிடாமல் பிடித்துக் கொண்டாய். அதற்காகத்தான் இன்று, ஆம், இன்றே உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமான அதிசயம் நடக்கப் போகிறது. நீ எதிர்பாராத ஒரு வழியில், நீ நினைக்காத ஒரு நேரத்துல நான் உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருவேன். உன் கண்ணீரை துடைக்கிறேன். உன் மனக்கவலைகளை அகற்றுகிறேன். உன் தேவைகளை நிறைவாக்குகிறேன். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தது, நீ ஜெபித்தது, நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்தது, இன்று அதற்கான பலன் வருகிறது. என் வார்த்தை சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை உண்டாக்குகிறேன். இப்பொழுதே அது துளிர்விடும். நீங்கள் அதை அறியீர்களா? ஏசாயா 43:19. ஆம், இப்பொழுதே, இந்த நிமிடத்திலேயே உன் வாழ்வில் புதியது துளிர்விட ஆரம்பித்து விட்டது. நீ பார்க்க முடியாத அளவுக்கு மெதுவாக, ஆனால் நிறுத்த முடியாத அளவுக்கு சக்தியாய் ஒரு அதிசயம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ எப்போது என்று கேட்டாய். நீ எப்படி என்று யோசித்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், இப்பொழுது, இன்றே. கவலைப்படாதே, பயப்படாதே, மனமுடியாதே. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். நான் உன் முன்னால் சென்று மூடியிருந்த வாசல்களை திறக்கிறேன். நீ நினைத்த அந்த வழி இல்லை, ஆனால் அதைவிட சிறந்த வழி. நீ எதிர்பார்த்த அந்த மனிதர் இல்லை, ஆனால் உனக்கேற்ற மனிதர். நீ கேட்ட அந்த நேரம் இல்லை, ஆனால் சரியான தேவனுடைய நேரம். இன்று மாலைக்குள் அல்லது இன்று இரவுக்குள் நீ ஒரு செய்தியை பெறுவாய். ஒரு அழைப்பு, ஒரு தகவல், ஒரு வாய்ப்பு, ஒரு முடிவு. அது உன் மனதுக்குள் சொல்லும், தேவன் இன்னும் என்னோடு இருக்கிறார். ஒரு வாசல் திறக்கப்படும். ஒரு கட்டுப்பாடு உடையும். ஒரு தடை நீங்கும். ஒரு அதிசயம் நடக்கும். என் பிள்ளையே, நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. நீ உன் மதிப்பை குறைத்து நினைக்காதே. நீ என் கண்களில் மிகவும் மதிப்புமிக்கவன், மிகவும் பிரியமானவன். உன் பெயரை நான் மறக்கவில்லை. உன் முகத்தை நான் மறைக்கவில்லை. உன் ஜெபத்தை நான் தள்ளி போடவில்லை. இப்போது என் வார்த்தையை இறுக பிடித்துக்கொள். நீ கண்ணால் பார்க்கும் முன்பே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். இப்போது உன் இதயத்தோடு சேர்ந்து என்னோடு மெதுவாக சொல்லு, ஏசப்பா, இன்று என் வாழ்வில் அதிசய ஆசீர்வாதத்தை தாரும். வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உம்மை முழுவதாய் நம்புகிறேன். என் பாரத்தை கைகளில் வைக்கிறேன். ஆமென்.